நமச்சிவாய். இன்னைக்கு யாருடைய வரலாறை பார்க்க போறோம்னா, பொழிற் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா. அந்த புகழ் சோழ நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். புகழ் சோழன் அப்படின்னா யாரு அப்படின்னா, நம்மளுக்கு அனபாய சோழனை தெரியும். அனபாய சோழன் தான் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு நூல் உருவாவதற்கே காரணமாக அமைந்தவர். அதுக்கும் தூண்டுதலாக இருந்தவர் நம்மளுடைய சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமான் அனபாய சோழனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி, நீங்க சிவனை வழிபடக்கூடிய சைவ மரபிலே வந்திருக்கிறீங்க, அதனால சைவ சமயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு சைவ சமயம் பத்தி எடுத்து சொல்லி, அதுக்கப்புறம் அதனால ஈர்க்கப்பட்ட அனபாய சோழன் என்ன பண்றாரு அப்படின்னா, 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறும் எனக்கு தெரியணும், நீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எல்லா வரலாறையும் எனக்கு எடுத்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேக்கிழார் பெருமானை சொல்லும் பொழுது, நம்ம சேக்கிழார் பெருமான் எல்லாரும் வாழ்ந்த அந்தந்த ஊருக்கு போய் அங்கங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை வரலாறெல்லாம் திரட்டி எடுத்துட்டு கொடுத்தது தான் நம்மளுடைய பெரிய புராணம் என்பது. அதிலிருந்து தான் நம்மளுடைய 63 நாயன்மார்களின் வரலாறு என்பது நம்மளுக்கு பெரும்பாலும் நம்மளுக்கு தெரியுது. அதனால அந்த அனபாய சோழனுடைய வழி வந்தவன் தான் இந்த புகழ் சோழன் என்பவன். அனபாய சோழன் மிகப்பெரிய ஒரு சிவ தொண்ட பண்ணவர் தான். அவர் ஒரு வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் பொழுது சிவன் வழிபாடுல அவ்வளோ விருப்பம் இல்லாமல், அதாவது ஈடுபாடு இல்லாமல் இருந்தாரு. அதுக்கப்புறமா சைவ சமயத்தின் பெருமைகள் எல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறமா எல்லா சிவ தொண்டுகள் எல்லாம் பண்ணாரு. அவருக்கு அப்புறம் அத்தனை சோழர்களுமே பண்ணாங்க. அந்த வழியில புகழ் சோழனுமே மிக சிறந்த சிவ தொண்டு புரிபவனாக இருந்தார். அது மட்டும் கிடையாது, சிவனடியார்களுக்கு நிறைய செஞ்சார். சிவனடியார்களுக்கு என்ன வேணாலும் செய்வார். என்ன அவர்களுடைய தேவையா இருக்கோ அத்தனையும் செஞ்சு கொடுக்கக்கூடியவரா இருந்தாரு இந்த புகழ் சோழன். இவர் எங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாருன்னா, உறையூர்ல தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தலைநகரம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதாவது அவ்வளோ பெரிய ஊரை நம்ம ஒரே இடத்துல இருந்து ஆட்சி பண்ண முடியாது இல்லையா. அதனால ஒரு இதுக்கும் தனிப்பட்ட தலைநகரங்கள் வச்சிருப்பாங்க. ஒரு பகுதிக்கும் தனிப்பட்ட தலைநகரங்கள் வச்சிருப்பாங்க. அரசன் ஒரு தலைநகரத்திலையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தங்கியிருந்து அங்க என்னெல்லாம் நடக்குது, நல்லா இருக்கா, ஆட்சியெல்லாம் நல்லா இருக்கா, மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த தலைநகரத்துக்கு போவாங்க. இதுதான் நடக்கும். அப்போ உறையூர்ல நம்மளுடைய புகழ் சோழன் தங்கி இருக்காரு. இவர் அடுத்ததாக கருவூருக்கு போகணும். அங்க போயிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கிறா, எல்லா மக்கள்லாம் நல்லபடியா இருக்காங்களா அப்படின்லாம் இது பண்ணுவாங்க. அதோட சேர்ந்து கப்பம் வசூல் பண்ணுவாங்க. அந்த நம்ம இப்போ டேக்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம்ல, அது மாதிரி அந்த காலத்துல திரை கப்பம் இதெல்லாம் வசூல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வசூல் பண்ணி கொண்டு தான் நம்மளுக்கு ஆட்சி அமைப்பதற்கும் ஆட்சி செலுத்துவதற்கும் தேவையான அந்த நிதிகளை அதுல இருந்து தான் எடுத்து செலவு பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்றதுக்காக ஒரு தலைநகரத்துக்கும் அரசனே நேர்ல போய் தான் இதெல்லாம் வசூலிக்கிறது வழக்கம். சில இடங்கள்ல வசூல் அரசு நேர்ல வராம கூட சில குறுநில மன்னர்கள் கொண்டு கொடுப்பாங்க. அது சில சின்ன ஒரு ஊராக இருந்தா அது நடக்கும். இது சோழ ராஜ்யம் அப்படிங்கிறது பெரிய ராஜ்யம் அப்படிங்கிறதால அரசனே அந்த தலைநகரத்துக்கு போய் வசூல் பண்றது வழக்கமாக இருந்தது. அந்த வகையில உறையூர்ல இருந்து கருவூருக்கு நம்மளுடைய புகழ் சோழன் கிளம்பி போறார். அரசன் போனா அரசன் தனியா போக மாட்டாரு. எல்லாம் அப்படியே சுற்றத்தாரோட சேர்ந்து சொந்த பந்தங்களோட சேர்ந்து அப்படியே ஒரு பெரிய படை மாதிரி தான் கிளம்பி போவாங்க. அப்படி உறையூர்ல இருந்து கருவூருக்கு போறாங்க. கருவூருக்கு போன உடனே திருவானிலை அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கதான் சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ திருவானிலைக்கு போயிட்டு அங்க சிவபெருமானை முதல்ல தரிசனம் பண்ணிட்டு தான் அரண்மனைக்கு போவாங்க. எப்பவுமே அரசர்களுடைய வழக்கம் அப்படிங்கிறது அப்படிதான். எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்கிற கோயில தரிசனத்தை முடிச்சுட்டு தான் அரண்மனைக்கு போவாங்க. அதே மாதிரி இவனும் திருவானிலைக்கு போய் அங்க சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு அரண்மனைக்கு போயாச்சு. கருவூர்ல அரண்மனையில போய் இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் இந்த கப்பம்லாம் கட்டணும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு அரண்மனையில வைக்கிறாங்க. அதெல்லாம் அரசன் பாப்பாரு இல்லையா, திரை எடுத்துட்டு வர. அப்பெல்லாம் கப்பம் அப்படின்னா என்னன்னா வெறும் பணம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க.
பணத்து கூட சேர்ந்து நிறைய பொருட்களும் கொடுப்பாங்க. அது கூட சேர்ந்து வந்து யானைகள், குதிரைகள் இதெல்லாம் சேர்ந்து வந்து கப்பத்துக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அதெல்லாம் பார்வையிடக்கூடிய ஒரு வேலையை வந்து அரசன் பண்ணுவார். இதெல்லாம் வந்துட்டு அந்த அரண்மனைக்கு வந்து தங்கினதுக்கு அப்புறமா அடுத்த சில நாட்கள்ல இவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய சிவகாமி ஆண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவன் அடியாருக்குடைய கைங்கரியம் வந்து என்ன அப்படின்னா, அவர் தினமும் வந்து பூ பறிச்சுட்டு போய் சிவபெருமானுக்கு பூ மாலையாக கட்டி கொடுப்பதை வந்து இவர் வந்து கைங்கரியமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, மன்னனுடைய பட்டத்து யானை என்ன பண்ணிடுது, இந்த சிவகாமி ஆண்டாருடைய பூக்குடலையை வந்து கவிழ்த்து விட்டுருது. இதை வந்து நம்ம எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா, எரிபத்த நாயனார் இருக்கார் இல்லையா, எரிபத்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாறுல இந்த வரலாறை வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா அங்கே வந்த சோழன் தான் இந்த புகழ் சோழன். அங்கே வந்து என்ன ஆகும்னா, எரிபத்த நாயனார் கோவப்பட்டு அந்த பட்டத்து யானையை வந்து கொலை பண்ணிடுவார், வெட்டி போட்டுருவார். அவர் கையில் இருந்த மழுவாலை வந்து வெட்டி போட்டுருவார். ஏற்கனவே நம்ம எரிபத்த நாயனாரோட வரலாறுல இதை வந்து படிச்சிருக்கோம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சோழன் மன்னன் வந்து வருவார். ஏன் பட்டத்து யானை யார் கொன்னாங்கன்னு வந்து பார்க்கும்பொழுது அங்கே பார்த்தா அங்கே ஒரு சிவனடியார் நின்றுட்டு இருக்கார், எரிபத்த நாயனார். அவரை பார்த்தோன்னே இவருக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தமாயிருது. ஒரு சிவனடியாருக்கு என்னுடைய யானை ஏதோ தீங்கு செஞ்சிருச்சு, அதனால தான் அவர் வந்து கொண்டு இருக்கார் அப்படிங்கிறத மன்னன் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லுவார், நான் வந்து என்னுடைய பட்டத்து யானை தப்பு பண்ணால் அது பட்டத்து யானையை மட்டும் கொல்றது வந்து அதுக்கு தண்டனையாகாது, நீங்கள் என்னையும் சேர்த்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடைவாளை எடுத்து எரிபத்த நாயனார்கிட்ட கொடுத்தாரு. அப்போ வந்து எரிபத்த நாயனார் வந்து, ஐயோ இவரை வந்து கொன்னா நம்மளுக்கு பெரிய பழி ஆயிடுமே, நான் வந்து தெரியாமல் கோபத்தில் இப்படி வந்து யானையை வந்து கொன்னுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சிவபெருமானை வேண்டும் பொழுது அங்கே இருந்து அந்த யானை வந்து சிவனுடைய அருள்னால அந்த யானையும் சரி, அந்த யானையோட சேர்ந்து 4 பாகர்களையும் கொலை பண்ணியிருப்பாரு. அந்த 4 பாகர்களும் சரி அப்பவே உயிர் பெற்று வருவார்கள். உயிர் பெற்று வந்ததுக்கு அப்புறம் அந்த பட்டத்து யானை மேலே ஏறி தான் நீ அரண்மனைக்கு போகணும்னு எரிபத்த நாயனார் கேட்பாரு. அதன்படிக்கு நம்மளுடைய புகழ் சோழனும் வந்துட்டு இந்த அதே யானை மேலே ஏறி அரண்மனைக்கு வருவாங்க. இது எப்போ நடந்ததுன்னா, கருவூரில் புகழ் சோழன் இருக்கும்பொழுது தான் நடந்தது. அதுதான் வந்துட்டு நம்ம எரிபத்த நாயனருடைய வாழ்க்கை வரலாற்றில் நான் இந்த கதையை வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து வழக்கம் போல் ஆட்சி செலுத்திட்டு இருக்காரு. ஏன்னா வந்து எரிபத்த நாயனார் சொல்லிட்டார், ரியா நீ இந்த யானை மேலே ஏறி போய் நீ அரண்மனைக்கு போய் நீ வழக்கம் போல் நீ ஆட்சி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். அதனால இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அரண்மனைக்கு வந்துட்டு ஆட்சி செலுத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உறையூரில் கப்பம்லாம் வசூல் பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது அரசன் வந்து கேட்குறான், எல்லா அரசர்களும் வந்து கொடுத்துட்டாங்களா? அப்போல்லாம் வந்து குறுநில மன்னர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த கப்பம்லாம் வசூல் பண்ணி கொடுக்குற வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ எல்லா மன்னர்களும் கொடுத்துட்டாங்களா, நம்மளுக்கு யாராவது கொடுக்காம இருக்காங்களா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதில் ஒரு மன்னன் அதினன் சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் கப்பமே கெட்டலை. அப்போ வந்து சோழ மன்னன் வந்து கேட்குறாரு, ஏன் அவன் கப்பமே கட்டலை அப்படின்னா, அவன் வந்து கட்ட மாட்டான். அவனுடைய அரண் மாதிரி ஒரு பெரிய ஒரு மலைக்கு சுற்றி அரண் மாதிரி உருவாக்கி அதுக்குள்ளே அவன் இருக்கான். அவன் வந்து கப்பம்லாம் கட்டுறதில்ல, அவனுடைய சாம்ராஜ்யத்தை வந்து அவன் அங்கே நடத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது சோழ மன்னன் என்ன சொல்லிடுறான், அவங்க ராஜ்யத்தை வந்து அழித்து அவனை வந்து கைது பண்ணி கூட்டுட்டு வாங்க, அவன் எப்படி கப்பம் கட்டாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, நம்மளுடைய சோழ படை அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய படை. அதாவது நாடு முழுவதும் ஆட்சி செய்யக்கூடியவர் சோழ மன்னர். அப்போ அவருடைய படை பெருசாக இருக்கும். ஆனால் இந்த அதினனோட படை வந்து ரொம்ப சின்னது. ஏன்னா அவன் வந்து ஒரு குறுநில மன்னன். அப்போ குறுநில மன்னனாக இருக்கும் பொழுது அவனுடைய இடமும் வந்து சின்னதாக தான் இருக்கும், அவருடைய படையும் வந்து சின்ன படையாகத்தான் இருக்கும். இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சோழ படை வந்து அதினன் மேலே வந்துட்டு படையெடுத்து போகிறாங்க. அவங்க வந்து ரொம்ப சின்ன படை அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம்லாம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. இருந்தால் கூட அவங்களுக்கு எழுப்பி வைத்திருக்கக்கூடிய அரண்களை தாண்டி போவதற்கு சோழ படைகளாலேயே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து தாண்டி போனாங்க. அவ்வளோ வந்து அரண்களை வந்து அவன் உருவாக்கி வைத்திருந்தான். இருந்தால் கூட இது வந்து ஒரு மிகப்பெரிய படை இல்லையா, அதனால எல்லா அரணையும் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து போரில் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கொலை தான் பண்ணுவாங்க. எதிரிகளை எல்லாமே வந்து துவம்சம் பண்ணிட்டு தான் வந்துட்டு உள்ளே போய் ஆட்சியெல்லாம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாரையுமே நிறைய பேர் அவங்க வந்து கொன்று குவிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அதினன் வந்து தோத்தே போயிட்டான். அப்புறம் வந்து என்ன பண்ணான்னா, அதினன் அந்த இடத்துல விட்டு ஓடி போயிட்டான். நான் வந்து இவங்க கையில் மாட்டக்கூடாது. பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும். போர்களில் வந்து யார் தோற்று போகிறாங்களோ அந்த மன்னன் வந்து தலைமறைவாகி விடுகிறார். அதே மாதிரி தான் வந்துட்டு இவனும் வந்துட்டு தலைமறைவாகிட்டான்.
அப்போ வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம வெற்றி பெற்றாச்சு அப்படிங்கிறத சோழ மன்னர்களிடம் சொல்லணும் இல்லையா? அதுக்காக அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் சோழ மன்னர்கள்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத பொதுவாக போரில் அப்படி தான் நடக்கும். ஒரு இடத்துல வந்து நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற செல்வங்கள் எல்லாம் வந்து வாரி எடுத்துகிட்டு போய் அரசர்கள்கிட்ட கொடுக்கறது தான் வந்துட்டு அந்த படை வீரர்களுடைய வழக்கமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே இவர்கள் கொன்று குவித்து இருக்கக்கூடிய அந்த படை வீரர்களின் தலைகள், அந்த தலைகளையும் வந்துட்டு வண்டிகளில் பெரிய பெரிய வண்டிகள்லாம் எடுத்து போட்டு நிரப்பி எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய புகழ் சோழ மன்னர்கிட்ட காமிக்கிறாங்க. காமிச்சு அவருக்கு வந்து ஓகே நம்ம வந்து வெற்றி பெற்றுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சந்தோஷமாக தான் இருந்தது. அந்த இடம் நம்மளுக்கு கைப்பற்றிட்டு அவங்க வந்து தலைமறைவாயிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக நடக்கிற விஷயம்தான் அந்த காலத்தில். அதனால் வந்துட்டு அவர் அது ஒரு சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிட்டு அந்த தலைகளெல்லாம் அப்படியே பார்வையிட்டுட்டே வரும் பொழுது அதில் ஒரே ஒரு தலை வந்து ஜடாமுடியோடு இருக்குது. ஜடாமுடியோடு இருந்தோடனே அந்த தலையை வந்து எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா வந்து நெத்தியில் வந்து திருநீர் வச்சிருக்கிற அடையாளம் இருக்குது, ஜடாமுடி இருக்குது, முகமெல்லாம் ரத்தம்லாம் வழிஞ்சிருக்கு. என்ன இப்படி இருக்குது? அப்போ இது வந்து ஒரு சிவனடியாருடைய தலையா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா ஜடாமுடி அப்படிங்கிறதே வந்துட்டு சிவனடியார்கள் தான் வச்சுருப்பாங்க, வேற யாரும் வந்து ஜடாமுடியெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ ஜடாமுடியோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து சிவனடியாருடைய தலையாயிடுச்சு. நான் வந்து போருக்கு போய் அவனை போய் இது பண்ணிட்டு வர சொன்னால் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சிவனடியாரை கொலை பண்ணிட்டாங்களே, இது எவ்வளோ பெரிய பாவம். நான் வந்து ரொம்ப புகழெல்லாம் அடைஞ்சு நான் நிறைய ஆட்சிலாம் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு இவ்வளோ பெரிய பாவத்தை என் தலையில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களே, இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படின்னா ஒரு யானை வந்து ஒரு சிவனடியாருடைய பூக்குடலையை தட்டி விட்டதுக்கே எரிபத்த நாயனார் வந்து அந்த யானையை கொண்டு 4 பாகனையும் கொண்டுட்டாரு. அதுக்கப்புறம் கூட என்ன சொன்னார், இது பத்தாது என்னையும் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் அவர். அப்படிப்பட்டவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு சிவனடியார் தலையவே அவங்க வந்து கொய்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார், அதற்கு ஈக்குவலாக நம்மளே நம்ம உயிரையே நம்ம கொடுக்கணும், அதுதான் வந்து இதுக்கு சரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவருக்கு தீர்ப்பு கொடுத்துக்கிறார். என் உயிரை வந்து கொடுக்கறது தான் இதுக்கு சரியான தண்டனை அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லிட்டு அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகனை கூப்பிட்டு நீங்க வந்து முடிசூட்டு விழா நடத்திக்கோங்க, அவனுக்கு முடிசூட்டு விழா நடத்திட்டு அவனை வந்து இனிமேல் மன்னனாக்கி அவன் சொல்றதை கேளுங்க, அவனை வச்சு ஆட்சியெல்லாம் நடத்திக்கோங்க. நான் வந்து எனக்கு எடுத்துக்கக்கூடிய முடிவு என்னன்னா, நான் இப்பவே என்னுடைய உயிரை மாற்றிக்கிறது தான் எனக்கு எடுத்துக்கக்கூடிய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா தீ வளர்க்க சொல்றார். தீ வளர்க்க சொன்ன உடனே அந்த சிவனடியாருடைய தலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு பொன்னாலான ஒரு தட்டு, இப்போ தாம்பலம் மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பொன்னாலான ஒரு தாம்பலத்தில் அந்த தலையை வச்சு அதை தன்னுடைய தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு 3 தடவை வந்து அந்த தீயை வந்து சுற்றி வரார். 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த 3 முறை அந்த தீயை வந்து சுற்றி வராரு. சுற்றி வந்துட்டு அப்படியே அந்த தலையில் வந்து அவர் சிவனடியார் தலையை வந்து வச்சுருக்கார் இல்லையா, அப்படியே அந்த தீக்குள்ளேயே வந்து போயிடுறார். அப்படியே அவர் வந்து அவருடைய காலம் முடிந்து போய்கிறது. அப்போ வந்து என்ன நடக்குன்னா, நம்மளுடைய தேவர்கள் எல்லாம் வந்து பூ மாறி பொழிவாங்க இல்லையா, அது மாதிரி பூவெல்லாம் விழுது, மேலேருந்து வந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்கிற முழக்கம்லாம் கேட்குது. அப்படியே அந்த தீயிலிருந்து அவர் அப்படியே வந்து சிவலோகம் போய் சேர்ந்தார் அப்படிங்கிறது தான் இவருடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, சிவனடியாருக்கு இப்படிப்பட்ட பாதகத்தை செஞ்சதுக்கு என் உயிரை கொடுக்கறது தான் இதுக்கு சரியான தண்டனையா அமையும் அப்படிங்கிறத வந்து அவர் யோசிச்சார் இல்லையா. ஒரு சிவனடியாருக்கு ஒரு சின்ன கெடுதல் செஞ்சா கூட என் உயிரை கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுதான் அவருடைய பக்தியினுடைய அளவீடு என்பது. அவ்வளோ பக்தி வச்சிருக்கிறதுனால தான் அவர் வந்து அந்த தீக்குள்ள பாஞ்ச உடனேயே மேலோகத்திலிருந்து அழைப்பு வந்து அவர் அப்படியே வந்து மேலோகத்துக்கு போய் சிவலோக பதவி அடைந்தார். அதனால தான் இன்னைக்கு அவரை வந்து நம்ம 63 நாயன்மார்களில் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் புகழ் சோழ நாயனாரின் வாழ்க்கை வரலாறு என்பது. நமச்சிவாய்.